இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் கிளம்பி வந்திருக்காங்க. திமுக பத்தாதுன்னு இன்னைக்கு பிஜேபி வேற கிளம்பி வந்திருக்கு. கார்பரேஷனுக்கும் பிஜேபிக்கும் பெரிய வித்தியாசம் எல்லாம் கிடையாது. கார்பரேஷனை பார்த்தீங்கன்னா நாய் பிடிக்கிற வண்டியோட அலைவாங்க, பிஜேபி பார்த்தீங்கன்னா ஆள் பிடிக்கிற வண்டியோட அலைகிறாங்க. பிஜேபி கட்சியில் நீங்கள் சேரணுமா, உங்களுக்கு சில தகுதி இருக்கணும். ஒன்று, நீங்கள் ஏதாவது ஒரு கட்சியில் உறுப்பினராக இருக்கணும், உறுப்பினர் அட்டை வச்சிருக்கணும். ரெண்டாவது, நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கணும். மூணாவது, உங்கள் குடும்பத்திலையும் சரி நீங்கள் இருக்கிற கட்சியிலையும் சரி உங்களை மதிக்கக்கூடாது யாரும். நாலாவது, நீங்கள் மோடியை தலைவராக பார்க்கணும், அண்ணாமலையை கடவுளாகவே பார்க்கணும். அப்போதான் பிஜேபியில் என்ட்ரி. உங்களை வண்டியில் ஏற்றிப்பாங்க, இலவசமாக டெல்லி வரைக்கும் கூட்டிகிட்டு போவாங்க, கட்சியில் சேர்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களை கண்டுக்காமல் விட்டுடுவாங்க, அது வேற விஷயம். நேற்று பிஜேபி பிரச்சாரத்துக்காக பிரதமர் மோடி திருப்பூர் வந்திருந்தார். அவர் பேசினது நான் டிவியில் லைவ் பார்த்தேன். எனக்கு ஒரு டவுட் வந்துடுச்சு. நம்ம கூட அதிமுக கூட்டணியில் இல்லை, நான் கண்டபடி பேசி அதிமுக கூட்டணி உடைச்சிட்டேன்னு அண்ணாமலை மோடிக்கு சொன்னாரா இல்லையானே எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்தவர் பிஜேபிக்கு பிரச்சாரம் பண்ணாம நமக்காகவே பிரச்சாரம் பண்றாரு, அதிமுகக்கே பிரச்சாரம் பண்றாரு. புரட்சி தலைவர் உத்தமர், புரட்சி தலைவி அம்மா நல்லவங்க, அவங்க ரெண்டு பேரும் சிறந்த ஆட்சி கொடுத்தாங்கன்னெல்லாம் பேசினாரு. மோடிஜி, இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். உங்க கூடவே வளர்த்துக்கிட்டு கூடவே கூட்டிட்டு போறீங்களே ஒரு ஆட்டுக்குட்டி, அந்த ஆட்டுக்குட்டிக்கு தான் இது தெரிய மாட்டேந்து. அந்த கத்துக்குட்டிக்கு நல்லா கத்து கொடுத்துட்டு போங்க. எங்க புரட்சி தலைவரோட புரட்சி தலைவி அம்மாவோட ஆட்சி மட்டும் இல்ல, 4.5 வருஷம் அம்மாக்கு அப்புறம் ஆட்சி செஞ்ச அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியும் அற்புதமான ஆட்சின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா தெரியும். ஏதோ 1-2 பேருக்கு டவுட் இருந்தாலும் இந்த திமுகவோட காட்டாட்சியில அவங்களும் தெளிவாயிட்டாங்க. இனிமே எப்போ தேர்தல் வந்தாலும் அதிமுகக்கும் ரெட்டலுக்கு தான் ஓட்டு போடுவான்னு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்க. மோடி சார் புத்திசாலி, அவருக்கு நல்லா தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட ராமரு அனுமாருன்னு பேசினா மட்டும் பத்தாது, நம்ம கைத்தட்டு வாங்கணும்னா புரட்சி தலைவர் பத்தி புரட்சி தலைவி அம்மா பத்தி பேசணும்னு முடிவு பண்ணி தான் பேசியிருக்காரு. ஆனா என்ன பண்றது, மோடிக்கு தெரிஞ்சது கூட அண்ணாமலைக்கு தெரியாம போச்சு. எனக்கு அண்ணாமலைக்கும் ஸ்டாலினுக்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. ஸ்டாலினை பார்த்தீங்கன்னா விடியல் தரேன்னு உத்தார் விட்டுக்கிட்டே சுத்துவாரு. அண்ணாமலையை பார்த்தீங்கன்னா கூட இருக்கிறவனையே வீடியோ எடுத்து வெளியில விட்டு சுத்துவார். இவர் கட்சி தலைவராக இருக்கிறதுக்கு பதிலாக எங்கேயாவது வீடியோ எடுக்க போயிருந்தா கூட இன்னும் பெரிய ஆளா வந்திருப்பார். இந்த அண்ணாமலை எல்லாம் எங்களை பார்த்து பேசுறாரு, 4.5 வருஷம் அதிமுக ஆட்சிக்கு நாங்க சப்போர்ட் பண்ணோன்னு. அண்ணாமலை பிஜேபி சப்போர்ட் பண்ணது எங்க ஆட்சிக்கு இல்ல, ஓபிஎஸ்க்கு. நாங்கெல்லாம் சேர்ந்து எங்க ஆட்சியை நல்லா காப்பாத்திட்டோம். உங்களால தான் ஓபிஎஸ் காப்பாற்ற முடியாம தெருவில் நிக்கிறாரு. கூட கூப்பிட்டுக்கிட்டு கூட்டணியில வச்சுக்கோங்க, வாரி கொடுத்துடுவாரு எம்பிக்களை. இன்னைக்கு ஓபிஎஸ் இருக்கிற நிலைமைக்கு பிஜேபி ஆபீஸ்ல தோட்ட வேலைக்கு கூப்பிட்டா கூட போயிடுவாரு, அந்த நிலைமையில இருக்காரு. அவரை நம்பி எல்லாம் அதிமுகவை சீண்டி பார்க்கிறாரு அண்ணாமலை. அதிமுகன்றது 52 வருஷ ஆலமரம். இதை நேத்து முளைச்ச புல்லெல்லாம் அசைச்சு பார்க்கணும்ன்றது முட்டாள்தனம். காக்கா கூட்டுல குயில் முட்டை போடும், காக்கா அது தான் முட்டைன்னு நினைச்சு அடக்காக்கும். எப்போ முட்டை உடைஞ்சு குயில் சத்தம் போடுமோ காக்கா உஷாராயிடும், இது நம்ம இன்னும் இல்லைன்னு வெளியில தள்ளிடும். அதே மாதிரிதான் அண்ணாமலை வாய் விட்டு இன்னைக்கு வீணா போய் வெளியில போனா அதுக்கு நாங்க பொறுப்பில்லை. போக போக அண்ணாமலை தெரிஞ்சுப்பாரு, அதிமுக கூட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மரியாதைன்னு. அண்ணாமலை என்ன பேசினாலும் அவர் பின்னாடியே வர்ற ஆதரவு பிரஸ்ன்னு நினைச்சார் அதிமுகவை. போனா போட்டோம், விட்டா வீணா போயிடுவாங்களேன்னு நாங்க தூக்கி சுமந்தா எங்களையே போட்டு பார்க்குறீங்களா? அண்ணாமலை சொல்றாரு, நாங்க தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தா ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தருவேன்னு. எப்படி தருவாரு?
வட மாநிலத்தில் கொடுத்து கிழிக்க வேண்டியது தானே. வடக்குல 10-15 மாநிலத்தில் பிஜேபி தானே ஆட்சி செய்யுது. அங்க வேலை கொடுத்து கிழிக்க வேண்டியது தானே. அங்க பொழப்பில்லைன்னு தானே இன்னைக்கு பார்லர்ல இருந்து பானிபூரி விக்கிரமம் வரைக்கும் வடக்குல இருந்து பொழப்பு தேடி தமிழ்நாட்டுக்கு வராங்க. இதுல எங்கேருந்து இவர் ஒரு வீட்டுக்கு ஒரு அரசு வேலை தருவாரா? யார்கிட்ட வந்து பேசுறார் அண்ணாமலை? அண்ணாமலை வேணும்னா ஹிந்துத்துவா பேசி திமுகவை எதிர்க்கலாம். ஏன்னா திமுக ஹிந்து விரோத கட்சி, அதிமுக அப்படி கிடையாது. எங்களுக்கு அம்மனும் அல்லாவும் மேரியும் மாரியும் வேற வேற கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான், எல்லாரும் சமம்தான். இது புரட்சி தலைவரோட கட்சி. ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம், அன்னை இதயமாக அன்பே வடிவமாக வழிகாட்ட வேண்டும் என்று வணங்குவோன்னு பாடின புரட்சி தலைவர் கட்சி. ஹஜ் யாத்திரையோ, பழனி யாத்திரையோ, ஜெருசலேம் யாத்திரையோ, எல்லா மத யாத்திரைக்கும் நிதி உதவி செஞ்சு எல்லா மதத்தையும் சமமா பார்த்த புரட்சி தலைவி கட்சி. எங்க அம்மாவோட வேதமே மக்களால் நான்